மாப்பிள்ளையோட பேச்சை மீறுவீங்களா? மாட்டீங்கல்ல? அப்புறம் உங்க பேத்தி போக கூடாதுன்னு சொன்னா பேச்சு மீறி போவீங்களா? அப்போ என் பேச்சை மட்டும் மீறீங்களே. அதுவும் இல்லாம பை த வே நாளைக்கு உங்களுக்கு ஒரு gift வருது. பாட்டிக்காக சர்ப்ரைஸ் வருதே, அப்புறம் எப்படி பாட்டிய போக விடுவேன்? பாட்டி, அதுவும் இல்லாம எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் அப்பா கிட்ட வர நான் ஒழுங்கா பேசவே இல்லை. கொஞ்ச நாள் எங்க கூட இருந்துட்டு போங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ். யாராவது இந்த அளவுக்கு அன்பா என்கிட்ட பேசுனாங்கன்னு வைங்க, சத்தியமா சொல்றேன், நல்லா உயிரே கொடுப்பேன். யுவன், ஆனா நீங்க யா யா அம்மாடி, பாட்டி வேணா இங்க இருக்கட்டும்மா, ஆனா என்னால இருக்க முடியாதுமா. ஏன்? கிராமத்துல இருக்கிற நம்ம கோவில்ல பூசாரிக்கு என்னால ஏற்பாடு பண்ணவே முடியலம்மா. இதுவே நம்ம ஊரா இருந்ததுன்னா, இல்ல தெரிஞ்ச கோவிலா இருந்தா யார வேணும்னாலும் நியமிக்கலாம். அப்பா, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும்னா நான் உங்களை தடுக்க மாட்டேன்ப்பா. ஆனா பாட்டி, நீங்க இங்க இருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்ச நாள் இங்க இருங்க பாட்டி, ப்ளீஸ். சரிம்மா. தேங்க்யூ so மச் பாட்டி. நான் இப்பவே போய் உங்க ரூம் ரெடி பண்றேன். வாங்கப்பா. அப்போ நான் கிளம்புறேன் தம்பி. வரேங்க சம்பந்தி. வாங்க. வாமா. நீங்க எங்க போறீங்க பாட்டி? என் கூட உட்காருங்க. என்ன, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட ஒரு சரிங்கிற வார்த்தை என் ராதிகாவோட முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. அது எனக்கு விலை உயர்ந்த ஒண்ணு பாட்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னை விட ராதிகாவை சந்தோஷப்படுத்த யாருமே கிடையாது. பந்தயம் வச்சுக்கலாமா? தம்பி, ராதிகா முன்னாடி கூட சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல அதிக சந்தோஷம் கூட சோகத்துக்கு காரணமாயிடும். அந்த கடவுள் இருக்காரே, என்னைக்கும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே தராசுல தான் வைப்பாரு. அதனால ராதிகா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். அவ இங்க சந்தோஷமா இருக்கிறான்னா அப்புறம் நான் எந்த பிரச்சனையிலுமே தலையிட மாட்டேன். புரிஞ்சுதா? அவளை என்னன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன திமிரா பேசிட்டு போற? தூக்கி அடிச்சு முட்டையை கழட்டி அவனுக்கு சொல்றல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போகுது? நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க ராதிகாவோட பாட்டி. இந்த உலகத்திலேயே அவங்க மேலதான் ராதிகா அதிக பாசம் வச்சிருக்கா. ராதிகாக்கு அவ அம்மாவை விட இவங்களதான் பிடிக்கும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு வெயி, அதுக்கப்புறம் ராதிகா கண்டிப்பா அவன் கூட இருக்க மாட்டா. அவளுக்கு உன் மேல இருக்க காதல் ஒரு நொடியில எல்லாம் வெறுப்பா மாறிடும். இன்னும் அர்த்தமா பேசுறீங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி விடுறியா? என் கையில இல்ல, நான் தூக்கி போட்ட. ஆனா இன்னொரு வாட்டி அந்த மாதிரி வார்த்தை இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. வெறுப்பும் இல்ல, எதுவும் இல்ல. எனக்கும் அவங்க பாட்டி மேல பாசம் இருக்குமா? ஆமா, ராதிகா பாட்டி எனக்கும் பாட்டி இல்ல, பாசமா தான் இருக்கேன் நானா. இல்ல நான் எதுக்கு அடிக்க போனேன்றீங்க? ஏன்னா அவங்க அந்த மாதிரி. சரிம்மா, நான் போய் பாட்டி கிட்டே அதை வேணுமான்னு கேட்டு வரேன். பாட்டி, ஹே மீரா, சீக்கிரமா, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மீரா,
அப்பா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்படின்னா நேற்று அந்த அளவுக்கு ரூடா பேசியும் அவர் அது பெருசாவே எடுத்துக்கல. சரி, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, பண்ணுங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஓ நோ, நான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் எடுக்க மறந்துட்டேனே. அப்பா அப்பா, நான் போய் யாருன்னு பார்க்குறேன்ப்பா. ஓகே. சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் இங்க அடுக்கி வைங்க, அவங்க வந்துட போறாங்க. இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் எப்படா இவன் வச்சுட்டு போவான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியா? பை தி வே, வர பக்கத்து வீட்டுக்காரங்களை வெல்கம் பண்றதுக்கு ஏற்பாடு நடக்குது போல. எல்லா ஏற்பாடுகளும் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் என்னால அவங்கள மீட் பண்ணவே முடியல. இன்னைக்கு ஃபைனலி நான் அவங்கள மீட் பண்ணிடுவேன். இந்த அளவுக்கு அக்கறையை நீ என் மேல காட்டினா நல்லா உயிரையே கொடுத்துருவனே. அப்படியா? ஆமா, என்ன நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ. இதை எடுத்து சாப்பிடலாமா? அங்க இருந்து எடுத்து சாப்பிடுங்க. எப்பா தம்பி, ஏதாவது சாப்பிட இருக்காப்பா? அப்பா, நீங்க புது வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தானே போறீங்க? நீ உன்னோட வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், அதை பத்தி நான் எந்த வாக்குவாதமும் பண்ண விரும்பல, புரியுதா? நோ, நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனா நான் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. வாவ், ஒரே ராத்திரில எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம்? மோகன் கூட வரணும்னு ஆசைப்படுறா, வந்துட்டு போறா, விடுங்க. அவ ஓகே சொன்னாலும் உங்களுக்கு டென்ஷன், நோ சொன்னாலும் உங்களுக்கு டென்ஷன். உங்க பேரு மோகன் மட்டும்தான், டென்ஷன் மோகன் கிடையாது. வாங்க. நான் எப்ப வேண்டாம்? குஷி, வா, வண்டியில ஏறு. கம் கம். காவியா சொல்லு. நான் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு ஃபைனலி அந்த ஷார்ட் புட் பிளேயர் அண்ட் பூஜை பண்றவங்க அண்ட் தேங்காய் தூக்கி போடுற அந்த ராதிகாவை நான் இன்னைக்கு மீட் பண்ணிடுவேன். இல்லப்பா, நான் ராதாவையும் உங்களையும் நேருக்கு நேரா சந்திக்க விடவே மாட்டேன். அவளை மறுபடியும் நம்ம லைஃப்குள்ள வரவிட மாட்டேன். அப்பா, என் ஃபோன் பேட்டரி டெட் ஆயிடுச்சு. உங்க ஃபோன்ல இருந்து நான் சாங்ஸ் ப்ளே பண்ணவா? யா, ஆஃப் கோர்ஸ். இது ரொம்ப நல்ல பிளான் தானே. ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம், சோ நல்ல பாட்டை கேட்டுட்டே போனோம். அப்ப மூடு நல்லா இருக்கும்ல. ப்ளே யுவர் பெஸ்ட் சாங்.
பாட்டி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க நியூஸ் பேப்பரை படிங்க. உங்களுக்காக நானே போய் வாங்கிட்டு வந்த நியூஸ் பேப்பர். நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிச்சாதான் உங்க ஊர்ல உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. இல்ல ஏதாவது தேடுறீங்களா? அது ஒரு டீ கிடைக்குமான்னு தான். டீ கிடைக்குமான்னு என்ன அர்த்தம் பாட்டி? உங்களுக்கு இல்லாத டீயா? உட்காருங்க, நீங்க உட்காருங்க 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 பாட்டி. நல்லா சாஞ்சு உட்காருங்க. இதெல்லாம் ஒன்றும் செகண்ட்ஸ் கிடையாது. நல்ல வசதியா உட்காருங்க. நல்ல சாஞ்சி வசதியா உட்காருங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு தேவை ஒரு டீ. கரெக்டா? நானே என் கையால டீ போடுறேன். சூப்பரா டீயை போட்டு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பிடிச்சா சூப்பர் மாப்பிள்ளையா பிடிச்சிட்டு நீங்களா பெருமை அடிச்சுக்க போறீங்க இல்ல பாட்டி? டீய குடிங்க, நியூஸ் பேப்பரை படிங்கன்னு. ஒரு டீ அண்ட் நியூஸ் பேப்பரோட காம்பினேஷன் இருக்கே பாட்டி. இட்ஸ் வாவ். நான் போய் டீ கொண்டு வரேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் பாட்டி? நாட் ஃபேர். இல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்க பேர் அங்க இருந்துகிட்டு உங்களுக்கு டீயை போட்டுக்கிட்டு இருந்தானா நீங்க இந்த மாதிரி சோஃபால இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க? சொல்லுங்க பாட்டி, உட்காந்து இருப்பீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து கம்பெனி கொடுப்பீங்களா? அப்ப என்ன உட்காந்துருக்கீங்க? எழுந்துருங்க, நடங்க கிச்சன் பக்கம். இது நல்லா இருக்கே. அதிரடி பாட்டெல்லாம் ப்ளே பண்றீங்க. பாட்டு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் குஷி உன்னோட சாய்ஸ் அப்படியே உன் அப்பாவோடது மாதிரி தான். நம்ம 2 பேருமே காது சேன். கரெக்டா தானே சொன்னேன்? சூப்பரா தானே சொன்னேன்? ஆமா, அப்பாவும் பொண்ணு இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் கேள்விப்படுற? பாரு. ஸ்டெப் 1 டன். இப்போ ஸ்டெப் 2க்கான டைம் வந்தாச்சு. ஐம் சாரி அப்பா. ஏதாவது சொன்னீங்க? இல்லையப்பா, நான் ரகசியமா தானே சொன்னேன் ஐ லவ் யூ அப்பான்னு. வாவ், ஐ லவ் யூ டூ. லார்ட்ஸ், இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப நல்ல மூட்ல இருக்காளே. இந்த நோயை டீனேஜ் நோய்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ்ல எல்லா பசங்களும் இப்படிதான் இருப்பாங்க. ஸ்பெஷலி கேர்ள்ஸ். எஸ்பெஷலி கேர்ள்ஸா? யா, யூ ஹேவ் டு டீல் வித் தட். ஓ, ஐ அம் டிரைவிங். நிறுத்திட்டுமா? ஐம் சாரிப்பா. நான் இப்போ செய்ய போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக போகுது. பட் எனக்கு வர வழி தெரியல. நான் ராதாவை நம்ம லைஃப்குள்ளே வரவிட முடியாதுப்பா. நான் உங்களை ராதா கிட்ட இருந்து தூரமாக வச்சுக்கணும். எப்படியாவது இந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும். இது எங்களோட சமையல் கட்டு. என்னது? சமையல் கட்டு. கிச்சன். கிச்சன்.
நான் போடவா? ஏன் நான் போட மாட்டேனா? அதுல ஸ்பூன் இல்லையப்பா. கண்ணு பாக்குது, கை போடுது. அன்போட சுகர்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆ போதும். ஆ சக்கரை கம்மியாக தானே போட்டுப்பீங்க. அப்புறம் நான் கம்மியாக தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆ, வா, வர வாசனையிலே அன்பு தெரியுது பாத்தீங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்தாங்க அன்பு நிறைஞ்ச கப்பு உங்களுக்காக. சுட சுட சூப்பரான டீ ரெடி பாட்டிக்காக. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சக்கரை கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இந்த டீயை மடக்கு மடக்குன்னு குடிங்க பாப்போம். ஏன் டீ வேண்டாமா? நானே வந்து என் கையால போட்டது உங்களுக்காக இந்த அன்பான டீய. குடிக்கல? பாட்டி என்னாச்சு? இது நான் லேசா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே தானே? எங்க உங்க கையை காட்டுங்க. இது ஷார்ப்பா தான் இருக்குல்ல? நல்ல கூர்மையா இருக்குல்ல? இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பேத்தி எனக்கு சூட் ஆக மாட்டானா? நான் அவளோட வாழ்க்கையில எவ்வளவு தித்திப்ப கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த டீல இருக்க தித்திப்பை விட அதிகம். நான் அவளை காதலிக்கிறேன்ல, அதனாலதான் இதெல்லாம். ஒருவேளை எனக்கும் ராதிகாவுக்கும் நட்டுப்புல எங்க அழகான தித்திப்பான லைஃப்குள்ள யாராவது வந்தா, நான் இருக்கேன்ல. உங்க டீ இருக்குல்ல, அதுல விஷத்தை கலந்துருவேன் உங்க டீல கலந்த மாதிரி. போதும் போதும் போதும், கக்குனது போதும் போதும் பாட்டி போதும். நான் மெசேஜ் பண்ணிட்டேன், ஆனா இது பிரயோஜனமா இருக்குமான்னு தெரியல. 1 மினிட்ல நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம். அப்பாவையும் ராதிகாவையும் சந்திக்க விடாம தடுக்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணிதான் ஆகணும். நான் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பண்ணிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது.
அப்பா. நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும் மஷ்ரூம்னா எனக்கு அலர்ஜி தான். ஆனால் உங்களுக்காக, உங்கள் லைஃப் காப்பாத்துறதுக்காக, உங்கள் சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய ரெடியாக இருக்கேன்ப்பா. ஐ லவ் யூ அப்பா. நீ மட்டும் தனியா என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் கொடு. சீக்கிரமா கொடு. இல்லை, நான் என்னோட ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணிக்க மாட்டேன்.